எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னா, மே மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை, அதாவது தமிழ் மாதத்தில் சொல்லணும்னா வைகாசி 2ஆம் தேதி அமாவாசை திருநாள். சரிங்களா? நீங்கள் கேட்கலாம், சார் இன்னும் அமாவாசைக்கு ரொம்ப நாள் இருக்கே, 16ஆம் தேதி தானே, ஏன் அவ்வளவு சீக்கிரமாக பதிவு போடுறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த வைகாசி மாத அமாவாசை திட்ட உங்களுக்கு கோடி மடங்கு நற்பலன்களை அள்ளித்தரும் அமாவாசை. காரணம் என்னன்னா, இது சனி ஜெயந்தி என்று அழைக்கக்கூடிய தர்மகாரகன், கர்மகாரகன், நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி தேவரினுடைய பிறந்த நாளாக வருகிறது இந்த அமாவாசை. அது மட்டுமில்லை, சனிக்கிழமையோடு கூடி வருகிறது மேலும் சிறப்பு. இப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க அமாவாசையை நாம ஒருபோதும் தவறவிடக்கூடாது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள், பூஜைகள் ஆகியவற்றை முன்கூட்டியே நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் முன்னாடியே, இன்னும் ஒரு 5-6 நாள் இருக்கும்போதே நாம் இந்த பதிவை போடுறோம். சரிங்களா? அதாவதுங்க, அமாவாசைகளில் ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்பு. அதில் இந்த வருஷம் 2026ஆவது இந்த வருஷம் இந்த சனி ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய சனி பகவானினுடைய பிறந்த நாளானது வைகாசி அமாவாசையில் அமைவதும், இந்த வைகாசி அமாவாசையாகப்பட்டது சனிக்கிழமையில் வருவதும் திட்ட உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்கா பல நற்குணங்களை அள்ளித்தரும் ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இந்த வைகாசி மாத அமாவாசையை நாம் சேஷ்ட அமாவாசை என்று அழைக்கிறோம். இந்த அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்னா, பொதுவாக வைகாசி அமாவாசையில் விரதம் இருந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பிரார்த்தனை செஞ்சோம்னா புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்களை நீங்கள் பெறலாம். மற்றும் 7 தலைமுறை பாவம் நீங்கி உங்களுக்கு மிக பெரிய யோகம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. மட்டுமில்லாமல் இந்த சனி பகவானினுடைய சிறப்பான இந்த சனி ஜெயந்தியானது சனிக்கிழமையோடு கூடி வருவதன் காரணமாக 7 சனி பாதிப்பு உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த சனி ஜெயந்தியை, அதாவது வரக்கூடிய அமாவாசையை தவற விடாதீங்க. 1, 7 சனி மட்டுமில்லை, கண்டக சனி, ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி திசை, சனி புத்தி ஆகியவை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சனி பகவானுடைய அந்த கெடு பார்வையிலிருந்து அதை நாம் சுபபார்வையாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் சனி ஜெயந்தியை தவற விடாதீங்க. நிறைய பேர் நவகிரகங்களில் பயந்துக்கக்கூடிய ஒரு நவகிரகம் யாருன்னா சனி பகவான். உண்மையாலுமே அவரை கண்டு நாம் பயப்படணுமா அப்படின்னா, அவர் பேரே தர்மகாரகன் அப்படிங்கிறது அவரோட பேர். நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர்.
சார் நான் யாருக்கும் கனவுல கூட துரோகம் செஞ்சதில்ல சார், எனக்கு ஏன் சார் சனியினுடைய திசையில் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கேட்டால், இந்த ஜென்மத்தில் செஞ்ச மாட்டீங்க, போன ஜென்மத்தில் செஞ்சுருப்பீங்க இல்லையா? சிலப்பதிகாரத்தில் அழகாக சொல்கிறார் இளங்கோவடிகள், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறார். சார் நீங்கள் இந்த ஜென்மத்தில் நான் நல்லது செய்கிறீங்க, போன ஜென்மத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்படி செய்யும் செயல்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர், பாரபட்சம் இல்லாமல் பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால தான் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு அப்படின்னா அவரை கண்டு எல்லாருமே பயந்துக்குவோம். ஒருத்தர் இருக்காரு ரொம்ப ஜாலி டைப்பாக இருக்கிறாருன்னா அவர்கிட்ட கொஞ்சம் பயம் கம்மியாக இருக்கும். சனி பகவான் இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த சனி ஜெயந்தி அன்று நான் சில பரிகாரங்களை சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இந்த சேஷ்ட அமாவாசையில் நம்மளோட முன்னோர்கள், அதாவது நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக ஐதீகம். அவர்களுக்கு நாம் முறையாக தர்ப்பணங்களை கொடுக்க வேண்டும். சார் எப்படி சார் தர்ப்பணம் கொடுக்கறது? எள்ளும் தண்ணியும் வச்சு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். பிண்டம் பிடிச்சு வச்சு நீர்நிலைகளில் அதற்குரிய குருமார்களை வச்சு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். இப்போ இருக்கிற அவசர காலத்தில் இதெல்லாம் செய்ய முடியுமா சார், எங்களுக்கு வேலைக்கு போகணுமே சார் அப்படின்னா, நான் சில வழிமுறைகளை சொல்கிறேன். தர்ப்பணம் செய்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், கட்டாயம் செய்யுங்க. சனி ஜெயந்தி அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய தோஷத்தை நீக்க செய்யும். ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்த 5வது இடத்தை பாருங்க, அங்கே பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தா, அதாவது சூரியன், செவ்வாய், தேய்பிறை சந்திரன், ராகு, கேது ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருந்தா, செவ்வாய் சொல்லிட்டேன்னா ஓகே. அதாவது இவங்கெல்லாம் இயற்கை பாவர்கள் என்று சொல்லுகிறோம். இவர்கள் 5ஆம் இடத்துல உட்காரும் பொழுது அது பூர்வ புண்ணிய தோஷமாக சொல்லப்படுகிறது. அதாவது சார் நான் எது செஞ்சாலும் வெற்றி அடைய மாட்டேங்குது சார், நான் எதற்கு முயற்சி பண்ணாலும் ஏதாவது தடையாகிக்கிட்டே இருக்குது, என் வாழ்க்கையில் வெற்றியை பார்க்கறதுங்கிறது இயலாத ஒன்றாயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் புலம்புவாங்க. காரணம் என்னென்னா, பூர்வ புண்ணிய தோஷம் இருந்ததுன்னா அவங்களால அவ்வளவு சீக்கிரம் எதுலேயும் சக்ஸஸ் ஆக முடியாது. ஆக்சுவலாக பூர்வ புண்ணிய தோஷம்னா என்னென்னா, நம்மளோட முன்னோர்களுக்கு முறையான தர்ப்பணங்களையோ மரியாதைகளையோ நாம் செய்யவில்லை என்றால் நமக்கோ அல்லது நம் சந்ததியினருக்கோ இந்த பூர்வ புண்ணிய தோஷம் வரும். இந்த பூர்வ புண்ணிய தோஷத்தால் திருமண தடை, குழந்தை தடை, பூர்வீக சொத்து கிடைப்பதிலே தடை, வேலை கிடைப்பதிலே தடை ஆகியவைகள் ஏற்படும். ஸோ இதில் இருந்தும் நீங்கள் தப்பிக்கணும்னா வரக்கூடிய சனி ஜெயந்தி அன்று கட்டாயமாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்கள். அதாவது தர்ப்பணம் கொடுக்கறதுல நிறைய வழிமுறைகள் இருக்குது, எளிமையான வழிமுறைகள். அதில் முதல்ல சொல்லப்படுவது காகத்திற்கு சாதம் அளிப்பது. இந்த காகம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வாகனமாக கூறப்படுகிறது. இந்த காக்கைக்கு அமாவாசை நாளன்று வெள்ளை சாதத்தில், அதாவது காலையில் சாப்பாடு செஞ்சுருங்க, இந்த வெள்ளை சாதத்தை யாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எச்சுப்படாத கொஞ்சமாக சாதமாக தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் கருப்பு எள், சாஸ்திரத்துக்கு ஒரு 10-20 எள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உருண்டை பிடிச்சி 3 உருண்டையாக கூட பிடிச்சி வாழை இலையில் வச்சுட்டு அதை நீங்கள் காகத்திற்கு வைக்கணும். ஏன் எள் கலந்து வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், எள் என்பது சனி பகவானுடைய காரகம் பெற்ற ஒரு பொருள், அதாவது தானியம். யமன் அப்படிங்கிறவர் தான் பித்ருலோகத்தின் அரசன். சனீஸ்வர பகவானும் யம தர்மராஜாவும் சகோதரர்கள். இருவருக்கும் தந்தையார்னா சூரிய பகவான். ஸோ சனியினுடைய காரகம் பொருந்திய தானியத்தை வைத்து நாம் பித்ருலோகத்தில் இருக்கிற, அதாவது அவருடைய சகோதரர் ஆட்சி செய்யக்கூடிய யமதர்மர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஆட்சிக்கு கீழே தான் நம்மளோட பித்ருக்கள்லாம் அங்கே இருப்பாங்க. ஸோ அவரோட அனுமதியோடு அந்த உணவு போகுது அப்படிங்கிற தாத்ரீகத்தை கூறுற வகையில் தான் கருப்பு எல்லை வெள்ளை சாதத்தில் கலந்துண்டு நாம் வைக்கிறோம்.
இப்படி வச்சு அதை காக்கா சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க, நாம் கொடுத்த தர்ப்பணத்தை வேண்டி ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இது ஒன்றுங்க. ரெண்டாவது, இது நிறைய பேர் இப்போது நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் இதை பற்றி தான் நிறைய சொல்லின்னு இருப்போம். அதாவது பசு மாட்டுக்கு உணவு கொடுக்கறது. அமாவாசை அன்னைக்கு அகத்திக்கீரையை அல்லது வைக்கப்புல்லை நீங்கள் பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்தீங்க, உணவாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். ஒன்று அகத்திக்கீரை வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட பசுமாடு இருக்குது அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு தேவையான வைக்கப்புல ஒரு கட்டோ 2 கட்டோ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்தாங்க நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ட்டு கொடுக்கலாம். இது ரொம்ப சிறப்புங்க. அதாவது பசுமாட்டினுடைய பசியை அமாவாசை அன்று நாம் நீக்கினால் வானத்து தேவர்கள் அனைவரும் மகிழ்வடைவார்கள். தேவர்களில் ஒருவர் தான் சனி பகவான். ஸோ உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட பித்ருகளும் மன மகிழ்வார்கள். ஏன்னா பசுமாட்டுக்கு உணவு கொடுக்குறச்சே நீங்கள் நம்மளுடைய முன்னோர்களினுடைய பரிபூரண ஆசையை பெறுகிறீர்கள். இதன் மூலமாக சகல விதமான பூர்வ புண்ணிய தோஷங்களும் அடியோடு நீங்குகிறது. சரிங்களா? அடுத்து வஸ்திரதானம் கொடுப்பது. சனி ஜெயந்தி அன்று கருப்பு நிற உடைகளை, கருப்பு நிற கம்பளியாக இருக்கலாம், பெட்ஷீட்டு, துண்டு, ஷர்ட்டு, பேண்ட்டு, வேஷ்டி, இது மாதிரி கருப்பு நிற வஸ்திரங்களை சனி ஜெயந்தி அன்று தானம் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னாகும்? சனி தோஷம் நீங்கும். சனி பகவானினுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சொல்லுவாங்க, சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னுட்டு. அதாவது சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நீங்களே போதும் அப்படின்னு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், கொடுத்துட்டே இருப்பார். அதுதான் சனி பகவானுடைய சிறப்பு. அவரை கொடுக்க வைக்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்கள் இருக்கணும். அது எப்படிங்க அப்படின்னா, சனியினுடைய காரகம் பெற்றவர்கள் யாருன்னா வறியவர்கள், அதாவது ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் தான் சனியினுடைய காரகம் பெற்றவர்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சனி ஜெயந்தி அன்று சந்தோஷப்படுத்தணும். அவங்கள சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, செலவுக்கு காசு கொடுக்கறது, இந்த மாதிரியாக அவர்களை சந்தோஷப்படுத்துறது. நீங்கள் செலவுக்கு காசு கொடுக்கறத கூட நான் ஆதரிக்க மாட்டேன், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், சிறப்பான பலனாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கட்டாயமாக இந்த சனி ஜெயந்தி அன்று வீட்டில் சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துங்க. சில விஷயங்களை கட்டாயமாக செய்யக்கூடாது. பொதுவாக அமாவாசை நாட்களில் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அமாவாசை நாளில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் ரொம்ப எமோஷ்னலாக இருப்போம். அமாவாசை பௌர்ணமி 2 திதியுமே மனிதனுடைய மனநிலையை கொஞ்சம் சீர்குலைக்கும் நாட்கள், கொஞ்சம் எமோஷ்னலாக இருப்போம். ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, நிலவை தான் மனோகாரகன் என்று சொல்லுகிறோம். மனதிற்கு அதிபதி நிலவு. அந்த நிலவு முழுமையாக இருக்கும்போது, அதாவது பௌர்ணமின்னு சொல்கிற டைம்லையும் சரி, அந்த நிலவு முழுமையாக மறைந்த சமயத்திலும் சரி, சாதாரண ஒரு மனிதனுடைய மனநிலை ஒரு நிலையில் இருக்காது. அதனால தான் அன்றைய காலங்களில் சுப காரியங்களை திட்டமிடுதலும், முக்கிய காரியங்களில் முடிவெடுப்பதையும், புதிய பொருட்களை வாங்குதலையும் தவிர்க்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நாங்கள் அன்றைக்கி செய்ய போகிறோம், ஒரு லேண்ட் வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், இது மாதிரியான மிக முக்கிய முடிவுகள் எடுத்து பொருட்கள் வாங்கிறத அன்று தவிர்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? இன்னொன்று, அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த கோலம் அப்படிங்கிறச்ச சக்கரங்களினுடைய பின்னம் தான் கோலம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி அழகழகா சக்கரங்கள், அதாவது பார்த்திங்கன்னா கோடுகளை இணைத்து தான் கோலத்தை போடுறோம். இந்த கோடுகள் இணைக்கப்படும் போது அதை சக்கரங்கள் என்று நாம் சொல்கிறோம். இந்த சக்கரங்களை தாண்டி ஆத்மாக்கள் உள்ளே வர முடியாது. அதனால தான் அமாவாசை தினமன்று வீட்டில் கோலம் போடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு தான் நம்மளோட முன்னோர்கள் நம்மை காண
பித்ருலோகத்திலிருந்து பூலோகம் வருவார்கள். அதுவும் இந்த சனி ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கொடுக்குற அந்த உணவை வாங்கிறதுக்கு கட்டாயம் நம்மோட முன்னோர்கள் பூலோகம் வருவாங்க. ஸோ அவர்களுக்கு இடையூறாக அந்த கோலம் இருக்கக்கூடாது. அதனால் அன்று கோலம் போடக்கூடாது. மற்றும் முடிந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு சமைப்பதை தவிர்த்தல் நலம். சரிங்களா சார்? அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷம் சார். பொதுவாக சனி ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயரை சிரத்தையோடு வழிபட்டால் சனி பகவான் அனைத்து நன்மைகளையும் உங்களுக்கு அருள்வார். நீங்கள் கேட்டதை நிறைவேற்றி கொடுப்பார். இதை ஒரு கதை மூலமாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். ராவணன் இருக்கார் இல்லையா, அவர் நவகிரகங்களை சிறை வைக்கிறார். இவர்களை யார் விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயர் தான் விடுவிக்கிறார். அப்படி சனி பகவானை விடுவிக்கும் பொழுது சனி பகவான் ஆஞ்சநேயருக்கு ஒரு வரத்தினை நல்குகிறார். என்னன்னா, உன்னை யார் வழிபட்டாலும், அதாவது வாயுபுத்திரனான ஆஞ்சநேயரை யார் வழிபட்டாலும் அவர்களுக்கு நான் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் வழங்குவேன். அவர்களினுடைய வாழ்க்கையில் தசாபுத்தியாகவோ அல்லது சுற்றுகளாகவோ, 7.5 சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற சுற்றுகளாகவோ நான் அவர்களுடைய வாழ்க்கையிலே பயணப்பட்டாலும் கூட மிக மோசமான ரொம்ப கஷ்டமான கெடுபலன்களை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சனி வாக்களிக்கிறார். அதனால தான் சனியினுடைய அந்த கெடுபார்வை நீங்குவதற்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதுவும் சனியினுடைய பிறந்த நாளான இந்த சனி ஜெயந்தி நாளன்று ஆஞ்சநேயரை பரிபூர்ணமாக வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எக்கச்சக்கமான நன்மைகளை அடையலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. பொதுவாக அமாவாசை அன்று இந்த சனி ஜெயந்தி வருவதும் அது சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவதும் மகா யோகம் என்று சொல்லப்படுகிறது. சாதாரண யோகம் இல்லைங்க, இது மகா யோகம். இந்த நாளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்தால் சிறப்பு. சனி பகவானோட தானியம் எள்ளு, அதிலிருந்து பிழிந்து எடுக்கப்படுவது நல்லெண்ணெய். பொதுவாக சனி பகவானுக்கு நாம் நல்லெண்ணெய் தீபம் போடுவோம், நல்லெண்ணெயில் அபிஷேகம் பண்ணுவோம். இப்படி செய்கிறச்சே உங்களுக்கு சனி தேவருடைய பரிபூரண அருள் கிடைக்கும். உங்களுக்கு சனி தோஷத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும், தடைகள் அகலும், தொழில் முன்னேற்றமாகும், பொருளாதார உயர்வும் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளில் ஏற்றக்கூடிய அரச இலை தீபத்திற்கு மகத்துவங்கள் ஏராளமாக இருக்கிறது. பொதுவாக இந்த இலைகளில் நிறைய இலைகளை வச்சு தீபம் போடுறோம். வெற்றிலை தீபம், அதே மாதிரி அரச இலை தீபம், அருகம்புல் தீபம், இப்படி நிறைய இலைகளை வைத்து தீபம் போடுறோம். இதில் இந்த சனி ஜெயந்தி அன்று உங்களுக்கு அரசனை போல் வாழ்வு அமைய, அரசனை போல் ராஜ யோகம் ஏற்பட, ஒரு நாட்டின் அரசனுக்கு அனைத்தும் கிடைக்கும். சரிங்களா? அந்த நாட்டினுடைய அரசன் கடவுளுக்கு ஒப்பானவன். கடவுளுக்கு என்னென்ன பணிவிடைகள் சேவைகள் கிடைக்கிறதோ அது அத்தனையும் அந்த நாட்டின் அரசனுக்கும் கிடைக்கும். அதனால தான் வஷ்யத்தில் முதல் வஷ்யமே ராஜவஷ்யம்னு சொல்கிறோம். ஒரு அரசனை போல வாழ்வு கொடுக்கும் இந்த அரச இலை. சரிங்களா? இந்த சனி ஜெயந்தி அன்று அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை சிரதையோடு வணங்க வேண்டும். காலையில் எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டில் சுவாமி கும்பிட்டுட்டு அதன் பிறகு அருகில் இருக்கிற பிள்ளையார் கோயில் போயிட்டு பிள்ளையாரை வணங்கிண்டு, அரச மரத்துக்கடியில் இருக்கிற பிள்ளையாரை வணங்கிண்டு அந்த அரச மரத்துலேருந்து ஒரு இலை பிச்சுட்டு வாங்க. இதை வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு தட்டில் இந்த அரச இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சுட்டு, அதாவது காம்பு பகுதி கடவுளை நோக்கியும் நுனி பகுதி நம்மை நோக்கியும் இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு வைக்கணும். வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு
தீபம் போடுங்க. இதுக்கு பேர் தான் அரச இலை தீபம். சார் வீட்டில் கும்பிட்டுட்டு தான் நம்ம கோயிலுக்கு போகணுமானா, எப்பயுமே நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் சுவாமி கும்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு போகணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஸ்ட்ரெயிட்டாக கோயிலே போய் கும்பிட்றேங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்கிற சாமியை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. தேவதை நம்முடைய வீட்டில் மிக முக்கியமாக பூஜை அறையிலும் சமையலறையிலும் தான் இருக்கும். சில பேர் சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் அப்படியே கிச்சனில் போட்டு கோயிலுக்கு போவாங்க. நம்ம கூட அந்த சுபதேவதை வராது. எப்போ நீங்கள் கோயிலுக்கு போனாலும், எப்போ நீங்கள் பூஜை செய்ய போனாலும், உங்களுடைய பூஜை அறையிலையும் சமையல் அறையிலையும் சுத்தத்தை மெயின்டைன் பண்ணிவிட்டு, பூஜை அறையில் ஒரு விளக்கு போட்டுட்டு சுவாமி கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எங்கே வேணாலும் கோயிலுக்கு போங்க. சரிங்களா? எந்த பரிகாரம் வேணாலும் செய்யுங்க. வீட்டில் அந்த தெய்வத்தை அழைக்காமல் நீங்கள் கோயிலுக்கு போவது ஏற்புடையது அல்ல. ஸோ அன்று ஏற்றக்கூடிய அரச இலை தீபம் உங்களை அரசனை போல் வாழ வைக்கும். இது ஆண்கள் பெண்கள் என அனைவரும் ஏற்றலாம். இந்த தீபத்தை எரிய விடலாம். அதன் பிறகு நீங்கள் தானாக அணைய விடாமல் ஒரு புஷ்பத்தை வைத்து குளிரூட்டலாம். பிறகு இந்த அரச இலையை எடுத்து, அதாவது அடுத்த நாள் எடுத்து தண்ணீரிலோ அல்லது பூச்செடிக்கு அடியிலோ போட்டு விடுங்கள். முடிந்தது. எளிமையான வழிபாடு. வரக்கூடிய சனி ஜெயந்தி நாளன்று, அதாவது சிரேஷ்ட அமாவாசை நாளன்று, சனியின் பிறந்த நாளன்று நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த அரச இலை தீபம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய யோக பலன்களை அருளும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. சரிங்களா? கண்டிப்பாலும் இந்த வீடியோவை இவ்வளவு தூரம் பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.